வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் அந்தமானுக்கு மேற்கு பகுதி, மேலும் இந்தியாவின் ஆந்திரா வடக்கு பகுதி, ஒடிசா தெற்கு பகுதி, வங்கக்கடலில் மிக நெருக்கமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று செப்டம்பர் 2ஆம் தேதி ஆந்திராவுக்கும் வடக்கு பகுதி, ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி தரையேறி படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவுக்கும் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அனுராதபுரம், முல்லைத்தீவு, வவுனியா இந்த மாகாணங்களை விட வடக்கு மாகாணங்களுக்கு சற்று காற்றின் வேகம் கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு தரைக்காற்று சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மழையை பொறுத்தவரை பெரும்பாலும் ஹம்மந்தோட்ட மேற்கு பகுதி, கோட்டை, ஹாலி இந்த இடங்களில் இப்போது மழை லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை தொடங்க இருக்கிறது. மேலும் உள் மாகாணங்களுக்கும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புள்ளை, திரிகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புள்ளை மேற்கு பகுதி, கண்டி, ரத்னபுரி இந்த இடங்களுக்கு இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி, கிழக்கு மாகாணங்களுக்கு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் வவுனியா தெற்கு பகுதி, முல்லைத்தீவு இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை, தலைமன்னார் இந்த இடங்கள்லாம் பெரிதாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. இன்று திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை செப்டம்பர் 1ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய மாலை நேரங்களில் மத்திய மாகாணங்கள், உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதியும் செப்டம்பர் 2ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்களுக்கும் அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதி பெரும்பாலும் அனுராதபுரம், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதி தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 4ஆம் தேதி பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி, அதுவும் தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 5, 6, 7, 8 தேதிகள் பெரும்பாலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மீண்டும் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. செப்டம்பர் 2ஆம் தேதி அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு பெரிதாக மழைக்கு ஏதும் இல்லை. தெற்கு பகுதி மட்டுமே மழைக்கு தொடர்ந்து மழை கிடைத்தாலும் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கும் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மீண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு தெற்கு மாகாணங்களுக்கு படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு மேற்கு பகுதி மேலும் மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதி காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை. மேலும் வங்கக்கடல், இலங்கைக்கு வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் 31, நாளை செப்டம்பர் 1ஆம் தேதியும் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம்
காலை நேரங்களில் இருந்தாலும் மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காலை நேரங்களிலும் மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.